சிபி சார், மாமாவோட சந்தோஷத்தை பார்த்து நீங்க தான் அதிகமா சந்தோஷப்படணும். இப்படி அழக்கூடாது. அழுதுட்டு இருந்த காலெல்லாம் முடிஞ்சு போச்சு சிபி சார். எனக்கு என்னமோ மாமாவை பாக்குறப்ப ஏதோ சின்ன குழந்தைய பாக்குற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் எவ்வளவு ஆர்வமா இருக்காரு. அதுவும் உங்க கூட இருக்கிறப்ப அவர் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை தெரியுமா? அதுவும் நீங்க அந்த போனை கொடுத்த உடனே அத கையில வச்சுட்டு எவ்வளவு சந்தோஷமா இருந்தார்ல, பாத்தீங்கல்ல? ஆமா தமிழ், அவரோட சின்ன சின்ன ஆச்சரியம் எல்லாம் எனக்கு ரொம்ப பெருசா தெரியுது. இத்தனை நாளா நான் அவருக்கு நல்ல புள்ளையா இல்லாம போயிட்டேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு தமிழ். சிபி சார், அப்படிலாம் இல்ல. நீங்க ஒரு பெஸ்ட் சன்னு நிரூபிச்சிட்டீங்க. அது மாமாவுக்கும் தெரியும். ஏன், இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். உங்களோட ப்ராப்ளம் என்ன தெரியுமா? உங்க மனசுல நிறைய பாசம் வச்சிருப்பீங்க. ஆனா அத எந்த விதத்துல வெளிக்காட்டணும்னு உங்களுக்கு தெரியாது. வெளிக்காட்டாத அன்பு யாருக்குமே புரியாது சிபி சார். நீங்க இனிமேலாச்சும் கொஞ்சம் ஓப்பனா பாருங்க. மனசுல இருக்கிற அன்ப அம்மா, தங்கச்சி, ஜனமானு இந்த வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயுமே காமிங்க. அப்படி நீங்க ஓப்பன் அப்பா இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற பாதி பிரச்சனை தீந்துரும். தமிழ், இதுக்கு முன்னாடி இத பத்தி யாரு சொன்னாலும் அதை ஏத்துக்கிற மனநிலைமை எனக்கு இல்லவே இல்லை. இப்ப என் கண்ணு முன்னாடி பார்க்க பார்க்க நீ எப்படி இருக்கேன்னு நிறைய விஷயங்கள் பார்த்து பார்த்து என்னை நானே மாத்திக்கணும்னு நினைக்கிறேன். என் கூட இருக்கிறவங்க எல்லாரும் என்ன மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா உன்ன மாதிரி ஒரு பொறுப்பான பொண்ண நான் இப்பதான் தமிழ் பாக்குறேன். நீ சரியா இருக்கிறதுனால நானும் சரியா இருக்கேன் போல. உனக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் தமிழ். என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே என்ன நீங்க ஏத்துப்பீங்க சிபி சார். அதுதான் இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வாகும். தமிழ், இந்த போட்டோவை பாரு. எங்க அப்பா எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு பாரு.